அதாவது நமது எதிரி யார் அப்படின்னா, நமது குடும்பத்தினர் தான் நம்ம எதிரியாக பார்க்குற அளவுக்கு நமக்கு ஆனால் அவங்க இந்த உலகமே நமக்கு எதிரியாக தெரியணும். அதே நேரத்தில் நமக்கு நெருங்கிய எதிரி யாருன்னா நம்ம குடும்பத்தினர் தான். குடும்பத்தினர்னால் அவங்க நமக்கு ரொம்ப நல்லவங்க, நமக்கு எப்போவுமே நன்மை செய்வாங்க, நன்மையே நினைப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடாது. நமக்கு எதிரி வெளியில் தான் இருக்காங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது. நமது குடும்பத்தினராக இருக்கலாம், அல்லது ஒரு அம்மா அப்பா கூட நீங்கள் ஒரு எதிரியாக பார்க்கணும். ஒரு அம்மா அப்பாவுக்குள்ளே உன்னுடைய எதிரி ஒரு உன்னுடைய அம்மா அப்பாவுக்குள்ளே இருக்கிறாங்க அப்படிங்கிறத நீ பார்க்கணும். ஏன்னா நீ ஏதாவது நீ நல்லா வாழ்க்கையில் நல்லா இல்லைன்னா உன்னை வீட்டை விட்டு துரத்துகிற ஆளாக கூட அவங்க மாறுவாங்க. அவங்களுக்குள்ளே அப்படி ஒரு ஆள் இருக்கிறாங்க. நீ எப்படி இருந்தாலும் அவங்க உன்னை ஏற்றுக்க மாட்டாங்க. நீ நல்ல மாதிரி இருந்தால் தான் உன்னை ஏற்றுப்பாங்க. நீ ஒரு தகுதி இல்லாத ஒரு ஆளாக மாறும்போது உன்னை வீட்டை விட்டே அவங்க துரத்திடுவாங்க. தகுதி இல்லாத ஆளாக மாறும்போது அப்போது உன் வீட்டில் நீ இருக்கணும் அப்படின்னா உன்னுடைய அம்மாவோ அப்பாவோ உன்னை ஏற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் நீ உனது தகுதி உடையவராக இருந்தால் தான் உன்னை ஏற்றுப்பாங்க. இல்லைன்னா உன்னை ஏற்றுக்க மாட்டாங்க. அம்மா அப்பானாலே எப்படி இருந்தாலும் அவங்க உன்னை ஏற்றுப்பாங்கன்னு நினைக்காதீங்க. நீ தகுதி இல்லாத ஆளாக இருந்தால் உன்னை திட்டுற ஆளும் அவங்க தான், கெட்ட வார்த்தை போட்டு திட்டுற ஆளும் அவங்க தான், செருப்பை கட்டி அடிக்கிற ஆளும் அவங்கள தான் இருப்பாங்க. நீ தகுதியானவராக இல்லாமல் போனால், நீ ஒரு கேடுகெட்டவராக மாறும்போது நீ ஒரு கேடுகெட்டவராக மாறும்போது தகுதியே இல்லை, உனக்கு கெட்ட பண்புகள் உங்ககிட்ட இருக்கும்போது உன்னை செருப்பை கட்டி அடிக்கிறவங்களும் அவங்கள தான் இருப்பாங்க. வீட்டை விட்டே துரத்திடுவாங்க. நீ திருந்தவே மாட்டே அப்படின்னா உன்னை வீட்டை விட்டே துரத்திடுவாங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு ஆள் உங்கள் அம்மா அப்பா கிட்ட இருக்கிறாங்க. அம்மா அப்பானாலே எப்படி இருந்தாலும் உன்னை ஏற்றுப்பாங்க அப்படி கிடையாது. அதனால் அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த எதிரிங்கிற அந்த எதிரி, அவங்கக்கிட்ட ஒரு எதிரி இருக்கிறான், உனக்கு எதிரான ஒருத்தர் அவங்கக்குள்ளே இருக்காங்க. அதை நீ தெரிஞ்சுக்கணும் முதல்ல. அதனால் அம்மா அப்பா கிட்ட இருந்து நீ மரியாதையை எதிர்பார். உலகமே அப்படி தான். நீ நல்லா இருந்தால் ஏற்றுக்கும். உலகமே நீ நல்லா இல்லைன்னா உன்னுடைய கெட்ட பண்பு உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா உலகமே உன்னை வெறுக்க தான் செய்யும். உன்னை அது உன் அம்மா அப்பா கிட்ட கூட இருக்குது. உன் அம்மா அப்பா கிட்ட இருந்து தான் நீ இந்த சமூகத்தை கற்றுக்கணும், இந்த உலகத்தை பற்றி கற்றுக்கணும். ஒரு அம்மா அப்பாவோட ஒரு நம்பிக்கையான ஆள் இந்த உலகத்தில் வேறு யாருமே கிடையாது. ஆனால் அப்படி இருக்கிற ஒரு அம்மா அப்பாவுக்குள்ளேயே நீ ஒரு தகுதி இல்லாத ஒரு ஆளாக மாறுவாயானால் உன்னை வீட்டை விட்டு விரட்டுற ஆளும் அவங்கள தான் இருப்பாங்க. நீ வீட்டுக்கே வராதன்னு சொல்லி வீட்டை விட்டு விரட்டுற ஆளும் அவங்கள தான் இருப்பாங்க. அப்போ அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த குணத்தை நீ புரிஞ்சுக்கணும். இதுதான் உறவு, இதுதான் உண்மை. இந்த உண்மைத்தன்மையை நீ உணர வேண்டும். சின்ன வயசுலேயே உணர்ந்துடணும். ஒரு 8 வயசுக்குள்ளே உணர்ந்துடணும். அம்மா அப்பான்னா எப்படி இருந்தாலும் நம்மளை ஏற்றுப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒரு தவறான புரிதல். அப்போது அவங்கக்கிட்ட தான் நீ மரியாதையை முதல்ல எதிர்பார்க்கணும். அவங்ககிட்ட நல்ல மாதிரி நடந்து நீ மரியாதையை எதிர்பார்த்துட்டேன்னா அந்த உலகத்துலேருந்து மரியாதையை எதிர்பார்க்குறது ரொம்ப ஈஸி. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அம்மா அப்பா குடும்பத்துக்குள்ளே மரியாதையை எதிர்பார்க்குறதுலாம் வேஸ்ட்டு. இந்த குடும்பத்துக்கு வெளியில் உள்ள மக்களிடமிருந்து மரியாதை எதிர்பார்க்க வேண்டும். குடும்பத்தில் நம்ம எப்படி வேணாலும் இருந்துக்கலாம், என்ன வேணாலும் பேசிக்கலாம். குடும்பத்துக்குள்ளே இருக்கிற அந்த மரியாதை அந்த அளவுக்கு முக்கியம் கிடையாது. இல்லை, குடும்பத்துக்குள்ளே அந்த மரியாதைங்கிறது இப்போ கிடைக்காது, அது இல்லாமல் போச்சு. இப்போ நம்ம மரியாதையை வெளியில் தான் தேடணும். குடும்பத்துக்குள்ளே இனிமேல் நமக்கு மரியாதை இல்லாமல் போச்சு, இனிமேல் நம்ம வெளியில் தான் தேடணும். மரியாதைங்கிறது நம்ம வெளியில் உள்ளவங்க தான் மதிப்பாங்க நம்மளை, குடும்பத்தில் உள்ளவங்க இனிமேல் நம்மளை மதிக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான புரிதலோடலாம் சிலர் இருப்பாங்க. ஏன்னா குடும்ப சூழ்நிலை அப்படி இருக்கும். அவங்க குடும்ப சூழ்நிலையில் அவங்களுக்கு ஒரு அவமானமும் அவமரியாதையும் தான் கிடச்சிருக்கும். அதனால் மரியாதைங்கிறது குடும்பத்துக்குள்ளே இருக்காது. நம்ம குடும்பத்தில் இனிமேல் எதிர்பார்க்குறது வேஸ்ட்டு, சரி வெளியிலையாவது மரியாதை எதிர்பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தின் மீது மரியாதை எதிர்பார்ப்பதில் நம்பிக்கை இழந்துருவாங்க. நமது குடும்பத்தினர் நம்மளை மதிக்க மாட்டாங்க, சரி வெளியே போய் நம்ம மரியாதை எதிர்பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போவாங்க. எப்படி இருந்தாலும் சரி, உன் குடும்பத்துக்குள்ளே நீ உன்னை மதிக்கிற மாதிரி நடந்துக்கோ. உன்னுடைய குடும்பத்தினர் உன்னை மதிக்கிற மாதிரி நடந்துக்கோ. உன் குடும்பத்தினரை நீ மாற்று. நீ அதற்கு தகுந்தாற் போன்று மாறு. உன் குடும்பத்தினர் உன்னை மதிக்கிற அளவுக்கு நீ உன்னை மாற்றிக்கோ. அதற்காக போராடு. என்றைக்குமே நம்பிக்கை இழந்துறத. குடும்பத்தினர் மீது அவநம்பிக்கை வரவே கூடாது. அவங்க உன்னை மதிக்கலைனாலும் நீ போராடு. மதிக்கிற மாதிரி நடந்துக்கிறதுக்காக நீ போராடணும். அப்போ இந்த உலகமே உன்னை மதிக்க ஆரம்பிச்சிடும்.
நீ குடும்பத்தினர் வந்து அவங்க மேலே அவநம்பிக்கை ஏற்பட்டு அவங்ககிட்டேருந்து மரியாதை எதிர்பார்க்குற அந்த முயற்சியை கைவிட்டு விட்டு இந்த குடும்பத்திற்கு வெளியே உள்ள மக்களிடமிருந்து நீ மரியாதை எதிர்பார்த்து நீ செய்கிற எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் அது வீணாக தான் போகும். அதனால் நீ சின்ன வயசுலேருந்து உன் குடும்பத்தினர் அவமரியாதை செஞ்சுருக்கலாம், அவமானப்படுத்தியிருக்கலாம், அவ்வளோதான்னு சொல்லி அவங்க ஒரு முடிவு கட்டியிருக்கலாம். ஆனாலும் நீ நம்பிக்கை இழக்கக்கூடாது. அப்படிப்பட்டவங்களையும் உன்னை மதிக்கிற மாதிரி நீ எப்படி நடந்துக்கணும், என்ன பண்ணால் அவங்க உன்னை மதிப்பாங்க, அதை நீ ஜெயிச்சிட்டன்னா வெளியில் உள்ள உலகங்கிறது ரொம்ப ஈஸி. வெளியில் உலகத்துலேருந்து மரியாதை எதிர்பார்க்குறது ரொம்ப ஈஸி. அதனால் குடும்பத்திற்குள் கிடைக்கிற அந்த மரியாதையை அது இனிமேல் நமக்கு கிடைக்காது அப்படின்னு அவநம்பிக்கை என்றைக்குமே வரக்கூடாது. எப்போவுமே நீ அந்த மரியாதை வந்து அது உனக்கு கிடைக்கலையா, அந்த மரியாதையை எப்படி பெறுவது? இது வரைக்கும் அவமானம்தான். யாரும் என்னை வந்து எங்கள் வீட்டில் உள்ளவங்க யாரும் என்னை மதிக்கிறதே கிடையாது. எவ்வளோ அவங்க வந்து என்னை கேவலமாக திட்டாங்க, கெட்ட வார்த்தை போட்டு திட்டாங்க. ஒரு நல்ல உறவு முறையே எனக்கு சின்ன வயசில் அனுபவங்கள் அப்படி தான் இருக்குது. அதனால் எனது குடும்பத்திடமிருந்து நான் மரியாதை எதிர்பார்ப்பது என்பது அது அப்படின்னு ஒரு அவநம்பிக்கைக்குள்ளே வந்துடவே கூடாது. நீ எப்படி வேணாலும் இருக்கலாம், அவன் சின்ன வயசில் நீ எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் வந்து ஒரு முடிவோட அதையே மாற்றணும். அதை மாற்றும்போது தான் உன்னை வந்து நீ வேஸ்ட்டு அப்படின்னு சொன்ன உன் குடும்பமே உன்னை வந்து நீ பெஸ்ட்டுன்னு சொல்கிற மாதிரி ஒத்துக்கிற அந்த மாதிரி நீ வந்து அவங்கள மாற்றணும். அப்படின்னா நீ ஒன்றை மாற்றிக்கணும். ஒன்றை மாற்றிக்க போராடி நீ ஜெயிச்சிட்டன்னா உன் குடும்பத்தினரிடமிருந்து அந்த மரியாதை என்பது அதுதான் அந்த தொடக்கம், மரியாதையின் தொடக்கம். ஒருவருக்கு கிடைக்கிற புகழ்ச்சியின் தொடக்கம் குடும்பத்திலிருந்து தான் ஆரம்பிக்குது. ஒருவருக்கு கிடைக்கிற மரியாதையும் புகழும் அதோட தொடர்ச்சி என்பது குடும்பத்திலிருந்து தான் ஆரம்பிக்குது. அதனால் வந்து குடும்பத்தினரை என்றைக்குமே வந்து நம்ம புறக்கணிச்சிடக்கூடாது. இப்போ பாருங்கள், ஏன்னா அப்படிப்பட்ட குடும்ப உறவுகளிடமிருந்து நிறைய அவநம்பிக்கையோடு இருப்பாங்க, வெறுத்து ஒதுக்குவாங்க. பாருங்கள், பெற்றோர்களை வந்து முதியோர் இல்லத்தில் கொண்டு சேர்க்குறாங்க பாருங்கள். அது ஒரு அவநம்பிக்கையோட வெளிப்பாடு, குடும்ப உறவுகள் மீது உள்ள அந்த அவநம்பிக்கையோட வெளிப்பாடு தான். அப்படிலாம் இல்லாமல் ஒரு குடும்ப உறவுகளிலிருந்து தான் உனது மரியாதை ஆரம்பிக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதோட தொடர்ச்சி தான், குடும்ப உறவுகளை கடந்து தான் நீ வந்து இந்த வெளியில் உள்ள உறவுகளை சந்திக்க வேண்டும். இதோட தொடர்ச்சி தான், குடும்ப உறவுகளின் தொடர்ச்சி தான். உனது புகழ் என்பது குடும்ப உறவுகளிலிருந்து கிடைக்கிற புகழ்ச்சியின் ஒரு தொடர்ச்சி தான். வெளியில் உன்னை மதிப்பதற்கு உன்னை வெளி மக்களிடமிருந்து கிடைக்கிற ஒரு புகழ்ச்சி, மரியாதை எல்லாமே. அதனால் ஆரம்பங்கிறது குடும்ப உறவுகள் தான். அங்கே வந்து உன்னை பற்றின புகழை நீ நிலைநாட்டணும், அதுதான் முக்கியம்.